ஒவ்வொரு முறை சந்தைக்குச் செல்லும் போதும், என் வளர்ப்புத் தாய் எப்போதும் பெரிய மற்றும் குறைபாடற்ற பழங்களையே தேர்ந்தெடுப்பார். சிறு வயதிலிருந்தே அவர் எல்லாவற்றிலும் முழுமையை பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பவர். கணவரை தேர்ந்தெடுப்பதிலும் அது விதிவிலக்கல்ல. என் வளர்ப்புத் தந்தை அவரை ஒருபோதும் ஏமாற்றியதில்லை. அவர் அம்மாவின் எல்லா தகுதிகளுக்கும் பொருத்தமானவர். ஒரு குழந்தையை தத்தெடுக்க கூட அவர் சம்மதித்தார். ஆனால் அவர்களுடன் 10 வருடங்கள் வாழ்ந்த பிறகுதான் அவர்கள் எவ்வளவு பயங்கரமானவர்கள் என்பது எனக்கு புரிந்தது. ஒருமுறை மில்லி என்ற பெண்ணுடன் எனக்கு நட்பு ஏற்பட்டது. நான் அவளை வீட்டுக்கு அழைத்து வந்தேன். மேலோட்டமாக பார்த்தால் என் வளர்ப்புப் பெற்றோர் மில்லியை அன்புடன் வரவேற்பது போல தெரிந்தாலும், உண்மையில் அவர்கள் அவள் எண்ணங்களை ஏற்கனவே கணித்து விட்டார்கள். நான் மில்லி மீது அதிக அக்கறை காட்டுவதாகவும், அவளை திருப்திப்படுத்த மூளையே இல்லாமல் முயற்சிப்பதாகவும் அவர்கள் கருதினார்கள். அம்மாவின் ஒரு பார்வை போதும், அப்பா உடனே அனைத்தையும் புரிந்து கொள்வார். உணவருந்தும்போது அம்மா மிகவும் கனிவாக மில்லியை நிறைய சாப்பிடச் சொல்லி வற்புறுத்தினார். மில்லி சென்ற பிறகு அவளது நிம்மதியான முகபாவனையை கவனித்த அப்பா, இன்னொரு நாள் மில்லியையும் நம்மோடு சுற்றுலா அழைத்துச் செல்ல வேண்டும் என்று யதார்த்தமாகச் சொன்னார். அவர் நல்லெண்ணத்தில் தான் சொல்கிறார் என்று நினைத்து நான் சிரித்துக் கொண்டே நன்றி சொன்னேன். ஆனால் அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் இருந்த உள்நோக்கம் எனக்கு தெரியவில்லை. தான் குறிவைக்கப்பட்டிருப்பத மில்லி அறியவே இல்லை. அன்று இரவு அவள் வேலை செய்யும் உணவகத்திற்கு சென்றபொழுது அது பூட்டப்பட்டிருந்தது. உரிமையாளர் ஒரே இரவில் கடையை விற்றுவிட்டு ஓடிவிட்டதாக சக ஊழியர் கூறினார். மில்லி அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள். ஒரு அனாதையாக வருமானத்தை இழப்பது என்பது வாழ்வா சாவா பிரச்சனை. அவள் பீதி அடைந்தாள். அப்போதுதான் அவளுக்கு என் நினைவு வந்தது. மெதுவாக என்னிடம் வந்து அடிப்படை தேவைகளுக்காக சிறிதளவு பணம் கடன் தர முடியுமா என்று கிசுகிசுத்தாள். நான் அங்கு இருப்பதே அப்போதுதான் எனக்கு தெரிந்தது. நான் காது கேளாத கருவியை இயர்போன்ஸ் கழற்றிவிட்டு என்ன சொன்னாய் என்று கேட்டேன். திடீரென மில்லி ஆத்திரமடைந்தாள். நான் அவளை வேண்டுமென்றே கண்டுகொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டினாள். நான் காதணி அணிந்திருந்ததால் கேட்கவில்லை என்று விளக்கியும் அவள் கேட்கவில்லை. அந்த அமைதியான வகுப்பறையில் அவள் கத்தத் தொடங்கினாள். தனக்கு பணம் கொடுத்தே தீர வேண்டும் என்று அவள் பிடிவாதம் பிடித்தாள். தன்னிடம் இப்போது கையில் பணம் இல்லை என்று நான் பதட்டத்துடன் பதிலளித்தேன். மில்லி விடாமல் துரத்தி, நாளை கொடுக்க முடியுமா என்று கேட்டாள். வேறு வழியின்றி நான் தலையாட்டினேன். இதையெல்லாம் என் மீது ரகசிய அன்பு வைத்திருந்த ஜிம் பார்த்துக் கொண்டிருந்தான். அவன் அருகே வந்து தன் பாக்கெட்டில் இருந்து 2 நோட்டுகளை எடுத்து மில்லியிடம் கொடுத்துவிட்டு, நீட்டிடும், இனி இவளை தொந்தரவு செய்யாதே என்று எச்சரித்தான். மில்லி ஆத்திரத்தின் உச்சத்துக்கே சென்றாள். கையில் கிடைத்ததை எடுத்து அவன் மீது எறிந்ததோடு கைகளையும் ஓங்கினாள். என் பரிதாபமான நிலையை பார்த்து எள்ளி நகையாடினாள். விசித்திரம் என்னவென்றால் சிறிது நேரத்திலேயே ஜிம் தாமாக முன் வந்து மில்லியிடம் மன்னிப்பு கேட்டான். அந்த ஒரு மன்னிப்பு மில்லியின் மனதை கரைத்தது. இதற்கு முன்பு ஒரு முறை ஒரு கும்பல் அவளை துன்புறுத்திய போது ஜிம் தற்செயலாக அங்கு வந்து அவளை காப்பாற்றியிருந்தான். முதல் முறையாக ஒருவர் தன் மீது அக்கறை காட்டியது அதுதான். பிறகு ஜிம் என் வளர்ப்புத் தாயின் காரில் ஏறுவதைக் கண்டபோது என் மனம் பாரமானது. ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் ஏற்பட்டது. ஒரு நாள் நான் குப்பைகளை கொட்டச் சென்றபோது பள்ளி முடிந்ததும் காதலைச் சொல்லப் போவதாக ஜிம் தன் நண்பனிடம் சொல்வத எதேச்சையாக கேட்டேன். அந்த ஒரு வாக்கியம் அனைவரின் விதியையும் மாற்றியது. மில்லி பல்லை கடித்துக் கொண்டு வகுப்பறைக்கு திரும்பினாள். அவள் மிக கடுமையான குரலில் என்னிடம் பள்ளி முடிந்த பிறகு ஜிம்முக்கு அருகில் கூட போகக்கூடாது என்று கட்டளையிட்டாள். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. ஏன் என்று கேட்டேன். மில்லி கட்டுப்பாட்டை இழந்தவள் போல கத்தி சொன்னதைச் செய்யச் சொன்னாள். என்னால் அவளை சமாளிக்க முடியவில்லை. அதனால் சம்மதித்தேன். பள்ளி முடிந்ததும் நான் மில்லியுடன் நடந்து சென்றேன். எதிர்பார்த்தபடியே ஜிம் என்னிடம் பேச ஓடி வந்தான். ஆனால் மில்லி அங்கு இருப்பதை பார்த்து எனக்கு இன்னைக்கு வேலை இருக்குது. இன்னொரு நாள் பேசுவோம் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தேன். அந்த நட்பை இழக்கக்கூடாது என்பதற்காக நான் அனைத்தையும் தியாகம் செய்தேன். நான் ஒவ்வொரு முறையும் மில்லிக்கு விட்டுக் கொடுத்தேன். ஆனால் அவள் அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டாள். ஜிம் எனக்காகவே பிரத்யேகமாக தயாரித்த அந்த சாவி கொத்தை கீச்செயின் பார்த்ததும் மில்லியின் பொறாமை அவள் மூளையை ஆக்கிரமித்தது. என்னை மகிழ்ச்சிப்படுத்த ஜிம் எடுக்கும் முயற்சிகளைக் கண்டு மில்லியின் கண்கள் அந்த சாவிக்கொத்தின் மீது விழுந்தது. அது நட்பின் அடையாளம் என்று கூறி அதை தன்னிடம் கொடுத்துவிடுமாறு அவள் மிரட்டினாள். நான் பயந்த சுபாவம் கொண்டவள் என்பதால்